கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் ஷாம் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துகிறோம். வேற வேற தேசத்திலே வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையில நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 10:20 அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக நிறைய குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னா, மறுபடியும் பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய ஃப்ரெண்டு, பழைய காரியங்கள், பழைய காரியங்கள். எத்தனையோ குடும்பத்திலே மறுபடியுமாக கர்த்தரை விட்டு தள்ளி போய் பேய்களோடு ஐக்கியம் என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அஞ்ஞானிகள் பலியிடுவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. ஒரு குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட பின்பாக நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? நம்முடைய பழக்க வழக்கங்கள் யாரோட இருக்கு? நிறைய குடும்பத்திலே பழைய ஃப்ரெண்ட்ஷிப், பழைய காரியங்கள், நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஒரு குடும்பத்திலே அந்நிய தேவனை நாடி பின்பற்றும் போது அவங்களுடைய வாழ்க்கையில வேதனை பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட பின்பாக அநீதியான ஜனங்களோடு பழகும் போது பேய்களோடு ஐக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கு. இருளான ஜனங்களோடு ஐக்கியமா இருக்கும் போது பேய்களோடு ஐக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கு. பேலியால் பொய்யா வாழ்ற ஜனங்கள், இன்னுமாக அபிசுவாசி, விக்கிரகாராதனை. கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக தேவனை அறியாதவர்களோடு பழகி மறுபடியுமாக பல ஆபத்தான காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை எனக்கு தெரியும், ஆனா நான் எப்படி வாழ்றேன்? 106 சங்கீதம் 35-36 ஆகிய வசனங்கள். ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவருடைய செயல்களை கற்றுக்கொண்டு அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. ஒரு பக்கம் பார்த்தா புதிய ஏற்பாடுல சொல்றாரு, பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை அப்படிங்கிற. இன்னொரு பக்கம் பழைய ஏற்பாட்டிலே ஜாதிகளுடனே ஜனங்கள் கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. 135 சங்கீதம் 15-18 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிற யாவரும் அவைகளைப் போல் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் விக்கிரகத்தோடு ஐக்கியமா இருக்கும் போது பல காரியத்திலே தண்டனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவனுடைய உக்கிர கோபம் அந்த வீட்டுக்குள்ள வெளிப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் பேய்களோட ஐக்கியமா இருக்கக்கூடாது என்று 1 கொரிந்தியர் 10:20 அழகா எழுதப்பட்டிருக்கு. ஆனால் கடைசி காலத்துல ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா,
மறுபடியுமா பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கை, பழைய விக்கிர வழிபாடுகளை போய் மறுபடியும் சிக்கிக் கொள்றாங்க. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு எனக்கு மனதில்லை, பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தேவனை அறியாதவர்கள், அஞ்ஞானிகள், அவர்களோடு போய் சம்பந்தம் கலந்து அவர்களோடு போய் ஐக்கியமாய் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது பேய்களோடு ஐக்கியம். சில குடும்பத்துல அப்படியும் நடக்கு. விக்கிர வழிபாட்டுல போய் சிக்கி கொள்றாங்க. அந்த குடும்பத்துல பார்த்தா கன்னி என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கிரியைகளை கற்றுக்கொண்டு அவர்களோடு கலந்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து பல காரியத்திலே அவர்களோடு உறவாடி அவர்களோட ஐக்கியமா இருந்து அந்த குடும்பத்துல பார்த்தா சாபம், அந்த குடும்பத்துல பார்த்தா வியாதி, அந்த குடும்பத்துல பார்த்தா சமாதானம் இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் சில குடும்பத்துல இருக்கு. அதிகாலையில் இந்த செய்தி நம்ம கேட்கும் போது நம்ம எப்படி தெரியுமா யோசித்து பார்க்கலாம், என்னுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கா? என்னுடைய ஐக்கியம் பிதா குமாரன் பரிசு ஆவியானவர் இருக்கா? நான் யாரோட ஐக்கியமா இருக்கேன்? ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, திடப்படத்தில் படிச்சாச்சு, சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இரவும் போலுமா வேதத்தை நான் தியானிக்கிறேனா? குடும்ப ஜபம் இருக்கா? துதிக்கிறேனா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நான் எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தேன்? இப்படிதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்காக நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனால் இன்று சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, பேய்களோடு ஐக்கியமா இருக்கிறாங்க. நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை என்கிறார். அப்ப சில ஜனங்கள் எங்க கொண்டு ஐக்கியமா இருக்காங்கன்னா பேய்களோடு ஐக்கியம். பேய்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விக்கிர வழிபாட்டுல போய் சிக்கி கொள்றாங்க, தவறான காரியங்களை போய் சிக்கி கொள்றாங்க. விக்கிரங்களை சேவித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவைகள் அவர்களுக்கு கன்னியாயிற்று. நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு. அவங்க அழகா சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான், ஆனால் அந்நிய நோத்துல போய் பிணைக்கப்பட்டு திருமணம் முடிந்தது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் உள்ள காரியங்களை கற்று அங்க சம்பந்தம் கலந்தனாலே அங்க உறவாடி அந்த வீட்டில நான் இருக்கிறேன், என்னோட வாழ்க்கையில கன்னியா இருக்கு, என்னோட வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஒரே முள்ளுள்ள வாழ்க்கையா இருக்கு, ஒரே வேதனை நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. சில குடும்பத்துல அப்படியே சாட்சி சொல்லுவாங்க, இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர முடியும், எப்படி வெளியில வரணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மனுஷன் பேய்களோடு ஐக்கியமா இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கும். ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியமா இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே தேவன் உலாவிட்டு இருப்பாரு, அவங்களுடைய இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கும். அதே நேரத்துல விக்கிர வழிபாட்டுல போய் சிக்கி கொள்ளும் போது கையில ₹1 கூட இருக்காது, எல்லாம் சாபமா மாறி. எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன்பா, என் வாழ்க்கையில நான் விக்கிரத்துல உள்ள ஒரு நபரை பழகி 13 லட்சம் கொடுத்து நடு ரோட்ல வந்து ₹1 கூட இல்லாம நின்று, இதான் என் வாழ்க்கையில சாட்சி. ஒரு மனுஷன் விக்கிரத்துல போய் சிக்கி கொள்ளும் போது, பேய்களோட ஐக்கியமா இருக்கும்போது, விக்கிரத்தோட ஐக்கியமா இருக்கும்போது, சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி விக்கிரத்துல போய் சிக்கி கொள்ளும் போது அந்த குடும்ப சாபத்துக்குள்ள வந்து விக்கிரத்தை சீ என்று வெறுத்து மனம் திரும்பும் போது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவனை அறிந்து கொண்ட பின்பாக கூட அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில கண்ணி முள்ளுள்ள ஒரு வாழ்க்கை, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, இது நிறைய குடும்பத்துல காணப்படும். இன்னைக்கு காலைல செய்தி என்ன தெரியுமா, நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. பேய்களை பத்தி நம்ம பார்க்கும்போது அஞ்ஞானிகளுடைய விக்கிரங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கை வேலையுமா இருக்கிறது. வாயிருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, வாயிருந்தும் சுவாசம் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும்
யாவரும் அவைகளைப் போல் இருக்கிறார்கள் சொல்லி முடிச்சிட்டார். அதனால நம்ம ஜீவனோட தேவனை தேடுகிறோம், பரிசுத்தம் உள்ள தேவனை தேடுகிறோம், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும், நம்ம குடும்பம் விடுதலையாக்கப்படும், நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதிகாலையில தேவனை தேடும் போது நம்ம எப்படி தேடணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி முதல்ல வாழ்றோமா, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத நபர், தேவையில்லாத ஐக்கியம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம ஆழமா யோசித்து பார்க்கணும். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை என்கிறார். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சில குடும்பத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பிரதர் வேற வழியே இல்லை பிரதர், சில பாவ அடிமையில நான் வாழ்றேன், என்ன செய்யலாம் பிரதர் அப்படிம்பாங்க. பேய்களோடு ஐக்கியமா இருக்கும்போது அவனோட வாழ்க்கையிலே தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இருக்காது, கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். பல சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது சில வீட்டுக்குள்ள அப்படியே நடந்துட்டு இருக்கும். நம்ம மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம். புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் அப்பா உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்குள்ள பண்ணிக்கிறோம். உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க ராஜா. உங்களுடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்கப்பா. புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. ஜெப அபிஷேகம் எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. சத்துக்களும் எங்களை அபிஷேகம் எங்களை நிரப்புங்கப்பா. யுத்த அபிஷேகங்களுக்கு தாங்கப்பா. கல்வாரி அன்பினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகம் நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னி அபிஷேகம் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தணும் அப்பா, விசேஷமாக ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இந்த நாளில் இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் கிருபையின் வரலாம் நிரப்புங்க ராஜா. ஞான வரலாம் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்கப்பா. சகல குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிது ராஜா. உணர்வுள்ள அப்பா இதயத்தை தாங்க ராஜா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுங்கப்பா. சதையான இதயத்தை தாங்க ராஜா. கொழுந்துடைய அக்னிகளை உள்ளத்துல பற்றி விடிட்டுப்பா. எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவி நீங்க மட்டும்தான்ப்பா வாசம் பண்ணணும். தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சிந்தனை எதுவும் வரக்கூடாதுப்பா. காண்டாமிரத்துக்கு விலை தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டில விரித்து எழும்ப வேண்டும் கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. விசேஷமாக எந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறோம் மான் காலில தாங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறோம் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்துல முத்திரை போட்டு இயேசுக்கு அதனால வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவுல அக்னி சம்பவம் கர்த்தர் கூட ராஜா. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த வீட்டுக்கு விதமாக சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கான எல்லா சத்துரு கிரியெல்லாம் வேரோட சுட்டறிவு ராஜா. இந்த நாளிலும் விசேஷமாக குமாருடைய ஆவியினால் நிரப்பு ராஜா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் இயேசு ரத்தத்தினால் வேலை அடைபடும் ராஜா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட நினைவுட்டோம். எங்க கண்களில் கழிக்க முடியும் ராஜா. வீண் வார்த்தை பேசாதபடி வேலை ராஜா. எங்க இதயத்துக்குள்ளே பிதா, குமார, பரிசுத்தாவி வாசம் பண்றதுக்கு தடையா இருக்கிற எல்லா சத்துரு கிரியெல்லாம் வேரோட சுட்டறிவு ராஜா. கசப்பு, வெறுப்பு, பகை, தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா காரியங்கள் எல்லாவற்றையும் விலக்கி ஆசீர்வதிங்க ராஜா. எங்க சரீரம் எல்லாம் கிறிஸ்துவோட சரீரமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளின் இரவும் போலுமாக அப்பா உமக்கு பிரியமானபடி வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக நாங்க மாற வேண்டும். வேதத்தை அப்பா தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்களை திறங்க ராஜா. கர்த்தர் திறங்கப்பா. கர்த்தர் திறங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிய விட ராஜா. மாம்ச கிரியை அழிய விட ராஜா. விசேஷமாக இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் எழுப்புங்கப்பா. கர்த்தர் தொட வேண்டும். எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக தரப்புல நிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. மிஷனரிமார் எழுப்புங்க ராஜா. எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பம் பிதாவின் சுத்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம். சுயம் சாகட்டும்ப்பா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. பரிசுத்தமா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த
கத்த கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கத்த கிருபை தாங்கப்பா. சத்திய ஆவியானவர் கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கற்பனை கை கொண்டு உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக, நன்மை செய்கிற பிள்ளைகளாக, தான தர்மம் செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினால வானம் திறவட்டும். சிங்காசனத்தில் பலர்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பண்டசம், அவனுடைய பாத்திரம் எல்லாம் பரிபூர்ணமாக நிரப்பி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அவனுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க ராஜா. வியாதி அவங்களை விட்டு விளக்குங்கப்பா. நீதிமான் சிரசு மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளில் எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தினாலோ பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து நாங்கள் சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமாக கற்பத்தில் நிகழ்ச்சி ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே அப்பா திருமணம் கொண்டு வர்றாங்க, அந்த குடும்பத்துக்கு விசேஷமா சகலமான வாசல் தந்தாங்க ராஜா. இந்த வருஷத்திலே அப்பா ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கா சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளின் விசேஷமா எந்தெந்த குடும்பத்தில் அதிக அளவில் தங்களை தாழ்த்துறோங்களோ அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினாங்க ராஜா. தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் வர வேண்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே வேலை அடைவிடும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் பண்ணிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைபடுற ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்க ராஜா. சில குடும்பத்துல கற்பனை நிகழ்ச்சி கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளை மாசம் ராஜா. சில குடும்பத்திலே அப்பா டெலிவரி போட்டுருவாங்க, பரம வைத்தியக்கூடாது நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க ராஜா. கர்த்தர் வாசல் திறந்தாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. எத்தனையோ குடும்பத்துல காலவெளியில ஜெபிக்கிறாங்க ராஜா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தினோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்தை உயர்த்தினோம் ராஜா. இயேசு நாமத்தை உயர்த்தினோம் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பமும் கர்த்தராகிய நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும், பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. விசேஷமா அந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. சத்திய ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தேற்றவாளனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணி சத்திய ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. போதிக்கிற ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் நினைப்போட்டு வரக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் தேவ அன்பினாலே அப்பா நிரப்பி ஆசீர்வதி ராஜா. சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக அப்பா பரிசுத்த ஆவியால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா ஆசீர்வதி ராஜா. எங்கள் இதயத்தில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்கள் மேல் தங்கியிருக்கிற மகிமையுள்ள ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தினோ அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணிற புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அன்பின் ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பலனுள்ள ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தெளிந்த புத்தியுள்ள ஆவி தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவிக்குள் அப்பா விசேஷமா சகல விதமான ஆசீர்வாதங்களும் எங்களுக்குள்ள தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவ ஆவி எங்களுக்கு தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவினால் நிரப்பினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவினால் அக்னினாலும் அபிஷேகம் பண்ணினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தாவின் வரத்தை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பலவீனங்களை உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தேவனுடைய சித்தத்தின்படி எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. மீறுதலையும் பாவத்தையும் அறிவிக்கும் பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் எங்களை நிரப்பினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிகளை அபிஷேகம் பண்ணினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில் யாரெல்லாம் மிஸ்னரிமார் அப்பா ஊழிக்கு புறப்படுறாங்களோ அந்த குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதி ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்து ஆசீர்வதிக்க வேண்டும்.
சுவிசேஷம் அறிவிக்க இன்னுமாக வாலிப பிள்ளைகளை, வாலிப பையங்களை அப்பா எழுப்புங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துல அதிக அளவில் தங்களை தாழ்த்தங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க ராஜா. அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளில் விசேஷமா அதிக அளவில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தங்களோ எல்லா குடும்பத்தையும் விசேஷமாக பரலோகத்தில் தேவன் சந்திக்கும் ராஜா. மகிமின் தேவனே உம்மை துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஜீவாதிபதியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த காலவெளியில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அவங்க இதயத்துள்ள எல்லா பாரத்தையும் நீக்கி, கண்ணீர் எல்லாம் நீக்கி, வேதனை எல்லாம் நீக்கி, துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷத்தினால் நிரப்புங்க ராஜா. மகிமையின் ஆவியானவரே உங்க பிள்ளையோட தங்கின ராஜா. காலவேளை எத்தனையோ குடும்பத்திலே போட் தொழில் போடுறாங்க, அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. காலவேளை விவசாயத்துக்கு போடுறாங்க, வியாபாரத்துக்கு போடுறாங்க, கம்பெனி போடுறாங்க, கத்தர் கூட ஆசிரியர் ராஜா. காலவேளை அப்போ வேலைக்கு போடுறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரி ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அப்போ ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க அப்போ அதிகமாக வேலை பார்க்குங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குங்க. சில குடும்பத்தில் டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. காலவேளையிலே எத்தனையோ குடும்பத்தில் டிரைவிங் லைன் போட்டு போகிறாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனங்களை சாஷ்டாங்க அர்ப்பணிக்கும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துங்களோ அவனோட அப்பத்தை இந்த நீர் ஆசீர்வதித்து சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் விசேஷமாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. கர்த்தர் சந்திக்க வேண்டும், கர்த்தர் தொட வேண்டும் அப்பா. எங்களோட இதயத்துக்குள்ள இருக்க தேவையில்லாத எண்ணங்களை எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்கப்பா. எங்க சிந்தனையிலே தேவையில்லாத எண்ணங்கள் கூட வரக்கூடாதுப்பா. எங்க சரீரத்தை பரிசுத்தமாக்குங்கப்பா. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. இதயத்துக்குள்ளே நீங்க வாசம் என்று இருக்கு. எல்லா விதமான வாசல் திறந்து எங்களுக்குள்ள வாங்கப்பா, எங்களுக்குள்ள வாங்கப்பா, எங்களுக்குள்ள வாங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்தினாங்களோ அவங்க இதயத்தில் உள்ள எல்லா வேதனையெல்லாம் நீக்கி கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. அவங்களுடைய இதயத்துள்ள சமாதானத்தில் நிரப்பு ராஜா. வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல சம்பளம் வராமல் இருக்கு, சரீரத்தில் பலவீனம், எத்தனையோ சூழ்நிலை வேலை பார்க்காங்க. எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. சில குடும்பத்தில் வீடு கட்டுறாங்க, குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனம், எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்திங்கப்பா. வீடு கட்டுறதுல தடையா இருக்கு, பரிபூர்ணமாக உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து வீடு கட்டுள்ள எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. காலவேளையில கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியப்பா. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியப்பா. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூடங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்கப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, எல்லா தடைகளும் நீக்கி வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிம்மதி இல்லைப்பா, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சந்தேகம், அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை, தூசணமான வார்த்தை, விபச்சார அடிமையில், கள்ள தொடர்பு, சிகரெட் பழக்கம், போயில, கஞ்சா பழக்கம், மதுவான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனிதில கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை, டைவர்ஸ் ஆயிட்டு சில குடும்பத்துல இப்படிலாம் பிரச்சனை. எந்தெந்த குடும்பத்துல என்னென்ன சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் சந்திக்கணும்ப்பா. அந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க. அந்த வீட்டுக்கு விரோதமா கிரியேசுற எல்லா பொல்லாத தந்திரமான ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்க விடுறாஜா. வலுசற்பத்தின் கிரியை அழிக்க விடட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. எந்தெந்த தேசத்துக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ அந்த தேசத்துக்குள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு தேசத்துக்குள்ளுமே என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு தேசத்தையுமே கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். இந்த அதிகால வேளையில் எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. கர்த்தர் சந்தித்த கிருபைக்காக நன்றி. நிறைய குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு வாழ்ந்துட்டு நிறைய மாத்திரை இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க, படுத்த படுக்கை இருக்காங்க, மரண தருவாயில இருக்காங்க. சில குடும்பத்துல பல பிரச்சனை, நிந்தைகள், அவமானங்கள், சரீரத்துல பலவீனம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை, வாழ்க்கையில பல உபத்திரம், கேன்சர்ல பாதிக்கப்பட்டாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டாங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, தலையில ஆப்ரேஷன், சில குடும்பத்துல கால் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், சுகர் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்கு, மன அழுத்தம், வேதனை, சில குடும்பத்துல டிப்ரெஷன் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு பரிபூரணமாக விடுதலை தந்து, பரிபூர்ணமான சூழ்ந்து, பரிபூர்ணமான தீர்க்காய் சேர்ந்து உங்க பிள்ளைகளை கர்த்தரே சந்திக்கணும். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி எங்களோட அக்கிரம், எங்களுடைய பலவீனம் எல்லாவற்றும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை நாங்கள் அழைக்கிறோம், உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசிரியப்பா, ஜெபிக்கிற குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியப்பா. இந்த நாளிலும் எத்தனையோ தேசங்கள் இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில என்னென்ன சொல்லி இணைந்திருக்காங்களோ எல்லாவற்றுமே தேவன் அறிவிங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியர். அனு தினமும் இரவு போலமா ஜெபிக்கிறாங்க.
அவனோட வாழ்க்கையோட எல்லா தேவையிலெல்லாம் கற்று சந்திக்கணும். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா. 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள்லாம் ஜெபிக்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி உங்களுடைய வல்லமையால் நிரப்பி உங்கள் பிள்ளைகள் மேலே அப்பா உங்களுடைய கறந்துட்டு ஆசிரியர் ராஜா பரிபூர்ணமாக ஆசிரியை கொடுட்டும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள்லாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து சாட்சி சொல்லணும்ப்பா. கத்த கிருபை செய்யுங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே காலையில் இணைந்திருக்காங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. எங்கள் தேசத்தில் பரிசுத்தவான்களே அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். எல்லா தேசத்தில் பரிசுத்தவான்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். இந்த நாளின் ஜெபித்த குடும்பத்துக்கு தீர்காயுசு தாங்கப்பா. கர்த்தரே எங்களுக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர். உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்தில் பொருத்தனை பண்ணிக்காங்க. அப்பா உமக்கு பிரியமானபடி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. வேதத்தை தியானிக்க துதிக்க ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தாங்க. எல்லா தடைகளும் நீக்கி சகலவிதமான வாசல் திறந்து எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்தி விட துதி கன மகிமை எல்லாம் உம்மொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த ஊழியக்காரத்தோட ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.